கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளியான பேட்ட படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் நடிகை மாளவிகா மோகன். இன்ஸ்டாகிராமில் அவர் வெளியிடும் புகைப்படங்களை பார்க்கவே ஏகப்பட்ட பேர் அவர்களுக்கு ரசிகர்களாக இருக்காங்க. பேட்ட படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த மாஸ்டர் படத்தில் ஹீரோயினாக நடித்து ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்தார் மாளவிகா மோகன். அதன் பின்னர் தனுஷுடன் இணைந்து மாறன், ஷியாம் விக்ரமோட தங்கலான் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருக்க அவர் அடுத்ததாக கார்த்தியோட சர்தார் 2 படத்திலையும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் நடிகை மாளவிகா மோகன் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய படத்தில் தான் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டியது என்றும், ஆனால் அந்த படம் மிஸ் ஆகிவிட்டது என்றும் சொல்லியிருப்பது ரசிகர்களை ரொம்பவே ஆச்சரியத்தில் ஆய்த்திருக்கு. அதாவது மாஸ்டர் படம் முடித்த கையோடு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்தோடு நடிக்க வேண்டியது என்றும், கொரோனா பரவல் காரணமாக அந்த படம் அப்போது ஆரம்பிக்கவில்லை, அந்த படத்தில் ரஜினிகாந்தின் மகளாக தான் நடிக்க வேண்டியது, அந்த படம் திடீரென நிறுத்தப்பட்ட நிலையில் சூப்பர் ஸ்டார் மகளாக நான் நடிப்பது மிஸ் ஆகிவிட்டது என சொல்லியிருந்தாங்க. அந்த படம் தான் தற்போது கூலியாக உருவாகி வருவதா என்று ரஜினிகாந்தின் மகளா ஸ்ருதிஹாசன் நடித்து வருகிறாரா என்கின்ற கேள்விகளை ரசிகர்கள் கிளப்பிட்டு வராங்க. நடிகர் கமல்ஹாசனோட ரியல் மகள் சூப்பர் ஸ்டாருக்கு நிச்சயமாக ஜோடியாக நடிக்க மாட்டார் என்றும், ரியல் மகளாக தான் நடிப்பார் என்றும் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாளவிகா மோகனோட பேட்டி மூலம் அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகியிருப்பதா ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. தமிழில் அவர் அறிமுகமான பேட்டை, அடுத்து ஹீரோயினாக நடித்த மாஸ்டர் உள்ளிட்ட படங்கள் அவருக்கு நல்ல வரவேற்பை பெற்றது. ஆனால் மாறன், தங்கலான் படங்கள் பெரிதாக ஓடல. ஹிந்தியில் அவர் நடித்த யுத்ரா திரைப்படமும் சொதப்பிச்சு. இந்நிலையில் PS மித்ரன் இயக்கத்தில் கார்த்தி நடிச்சுட்டு வரும் சர்தார் 2 அவருக்கு மிக பெரும் வெற்றி படமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி படத்துடைய முதல் பாடல் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2ஆம் பாடல் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. ஏன்னா இந்த பாடல் ஒரு காதல் பாடலாக இருக்கும் எனவும், அதனால் இந்த பாடலை அன்றைக்கி ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் எனவும் படக்குழு முடிவு செஞ்சுருக்காங்களாம். அதனால் அதிரடியாக முதல்ல வந்த பாடலுக்கும் இப்போ 2வது ரொமான்ஸ் பாடலுக்கும் எந்தளவுக்கு வைப்பை கிளப்ப போகிறாங்க ரசிகர்கள் என பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மகளா ஸ்ருதிஹாசன் நடிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு ரீசன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.